ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல்ஸ் இருக்க காசில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்ருங்க. ஃபுல் டே இன்றைக்கி வந்து நம்ம முத்து மீனாவோட மேரேஜ் டே செலிப்ரேஷன் தான் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரவியும் ஸ்ருதியும் வந்து முத்து மீனாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னென்னு பிரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சீதா வந்து ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பிரித்து பார்த்தா அவங்களோட கல்யாண ஃபோட்டோ, அதாவது அவங்க கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு முத்து மீனாவை ரொம்பவே ஹாப்பியாக வராங்க. தேங்க்ஸ்டா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்கிறாரு முத்து. அடுத்ததான் இவங்களோட ஒரு வருஷம் மேரேஜ் லைஃப் பற்றி எல்லாருமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மனோஜ் பேச சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யோசிச்சவர், இவங்க 2 பேரும் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நான் மட்டும் ஓடி போகலன்னா இவனுக்கெல்லாம் யார் வந்து பொண்ணு கொடுப்பா, வேலையும் கிடையாது, ஒன்றா நம்பர் குடிக்காரன், இவனுக்கெல்லாம் யாரும் பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ரோகிணி விஜய் அவளாக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து ரோகிணியை பேசுங்க ஸ்ருதி சொல்கிறாங்க. சும்மாவே இவங்க ஓவராக பேசுவாங்க, சான்ஸ் கிடச்சா விட்டுருவாங்களா. ஃபஸ்ட்டு வந்து நான் முத்துக்கும் மீனாக்கு விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஹஸ்பண்ட் வந்து எப்படி இருக்காரு அப்படிங்கிறது ஒய்ஃப் கையில் தான் இருக்குது. அப்படி பார்த்தா ஆரம்பத்துலேருந்தே வந்து முத்து வந்து மீனா எந்த விஷயத்துலையும் கேள்வி கேட்குறது இல்லை, அவர் எல்லாத்துக்கும் கோவப்படுறாரு, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறாரு. அதெல்லாம் வந்து மீனா வந்து கண்டிச்சு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம முத்து வந்து பார்லரமாக சொன்னதை கேட்டுக்கிட்டே மீனா, ஆனால் நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலை, என் மனசில் பட்டது தான் பேசுகிறேன், அதெல்லாம் யார் சொல்லி நான் நிறுத்த மாட்டேன், உன்னால் முடிஞ்சால் உனக்கான மாதிரியே என்னை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் கொடுக்குறாரு. அடுத்து ஸ்ருதி வந்து ரவியை பேச சொல்கிறாங்க. ரவி இருந்துட்டு, நான் சின்ன வயசுலேருந்தே முத்துவை பார்த்துட்ருக்கேன், இப்போ அவங்ககிட்ட வந்து பெரிய சேஞ்சஸ் தெரியுது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து அண்ணி தான், நம்ம யார் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கூட இருக்கிறவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க, அதுக்கான மாதிரி இவங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா என்னென்னு முத்து கேட்குறாரு. சீதா இருந்துட்டு, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தவங்க பிறந்தவங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படியா, அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து ஸ்ருதி பேசுகிறாங்க. முத்து வந்து ரொம்ப கோவக்காரர் தான், அதான் மீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் கல்யாணம் நடந்ததே அவங்க தான் காரணம் சொல்லவும், ஐயோ இன்னும் எல்லோரும் உங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் தப்பாக நினச்சிட்ருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை, அவங்க பிளெஸ்ஸிங்கோட எங்கள் கல்யாணம் நடந்துச்சு, நாங்கள் நல்லாயிருக்கோம், அதான் நான் சொன்னேன். ஆனால் அவர் மாதிரி ஒரு கோவக்காரரோட வாழ்கிறது லைஃப் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான், இதை வந்து மேனேஜ் பண்ணுற மீனாக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. இப்போ அம்பு என்ன தான் தாக்குதா, தாக்குங்க தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு, நான் யாரையும் ப்ளேம் பண்ணல, மீனாவுக்கு ரொம்ப பொறுமை ஜாஸ்தி, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அடுத்து வந்து விஜயா பேச சொல்கிறாங்க. நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படி சொல்லவும், உங்கள் மனசில் பட்டதை பேசு அப்படி சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு. இவன் வந்ததுக்கப்புறம் தான் ஏரியாவில் எங்கள் வீடே ஃபேமஸ் ஆகிப்போச்சு, இவன் வந்து யாரை பார்த்தாலும் ஏறி போட்டு மிதிக்கிறவன், இவங்க 2 பேருக்குமே ஏக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை திட்டுற மாதிரியே அவங்க பாராட்டுறாங்க. ரவி இருந்துட்டு, சூப்பர்மா நல்லா வாழ்த்துனேன் அப்படின்னு சொல்லவும், விஜயா நம்மளா வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை சார் பாட்டி எல்லாருமே வந்து அவங்கள பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவுமே இப்படி தான் போச்சு. அடுத்து லாஸ்ட்டாக வந்து மீனா அவங்க மேரேஜ் லைஃப் பற்றி பேசுகிறாங்க. இவரை வந்து கல்யாணம் பண்ணிட்ட பற்றி யார் என்ன அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து நல்லா தான் இருக்கேன், இவர் குடிக்கிறாரு, கோவப்படுறாரு, இது எல்லாமே வந்து இவருக்கு இடையில வந்த ஒரு குணம் தான், அப்படி இவர் மாறினதுக்கு இவர் லைஃப்பில் ஏதோ நடந்திருக்கு, ஆனால் இது வரைக்கும் அதை பற்றி என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு மீனா சொன்னோடனே முத்தோட முகம் சட்டுன்னு மாறுது. முத்தோட முகம் மட்டும் இல்லைங்க, மனோஜ், விஜயா, அண்ணாமலை சார் பாட்டி எல்லாரோட ஃபேஸுமே மாறுது. ரோகிணி வந்து இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இவர் வந்து என்னை முழுசாக வந்து பொண்டாட்டியாக ஏற்றுக்கல, அதனால தான் அவர் என்னை நம்பி சொல்ல மாட்டேங்கிறாரு மீனா சொல்கிறாங்க. அப்போ நீ வாழ்க்கை பூரா எனக்கு முக்கா பொண்டாட்டியாக தான் இருக்க போகிற அப்படின்னு வந்து முத்து சொல்கிறாரு. அண்ணாமலை சார் வந்துட்டு, என்னடா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன என்னப்பா பேச சொன்னால் அவள் பாட்டுக்கு அரசியல் அது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா, விட்டா மைக் செட்லாம் கேட்பா போல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விட்டுறாரு. லாஸ்ட்டாக பார்த்தா சத்யா வந்து வீட்டுக்கு வராரு. அதை பார்த்துட்டு சீதாவும் அவங்க அம்மாவும் ஷாக் ஆகிறாங்க. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. முத்து வந்து பொறுமையாக இருக்காரா இல்லை கோவப்பட போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.